गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, நந்தன வருஷம் மாசி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி வளர்பிறை ஏகாதசி திதி. யோகம்
நன்றாக இல்லை. சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய விசேஷம் ஏகாதசி விரதம் இருக்கின்ற நாள். மாதம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் என்பதால் மிதுன ராசியிலே பிறந்தவர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நடராஜ பெருமானை வழிபட வேண்டும். நடராஜர் அபிஷேகம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஒரு வருடத்திலே 6 நாட்கள் மட்டுமே நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும். அதில் ஒரு அபிஷேகம் இந்த மாசி மாதத்திலே வரும். அந்த நடராஜர் அபிஷேக நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பிப்ரவரி 24 நடராஜா அபிஷேக நாள். இன்றைய தினம் நடராஜரின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம். இன்று ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, 4 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், துலாமில் சனி ராகு, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் செவ்வாய் புதன். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக விளங்கும். 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன. 2ஆம் இடத்திலே முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வியாழ பகவானால் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம். பெயர் புகழ் செல்வாக்கு, தொழிலிலே ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, இவையெல்லாம் இப்பொழுது மிக சுலபமாக கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரியதொரு நல் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வியிலே ஆர்வமும் தேர்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே குருவும் 2ஆம் இடத்து சந்திரனும் அதிக அளவிலே உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கின்றன. வலுவான நிலையிலே ராசி அதிபதி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். இன்னும் ஓரிரு நாட்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கிறது. அதன் பிறகு சுக்கிரன் நகர்ந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வந்துவிடும். 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சுக்கிரன் நகரவிருக்கிறது. அதற்கு முன்பாக உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களெல்லாம் நடந்து முடியும். திருமண முயற்சிகள் வெற்றி அளிக்கும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசியில் சந்திரன், ராசிக்கு நன்மை செய்யும் இடத்திலே பெரும்பாலான கிரகங்கள் இருக்கின்றன. 5ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்றிருப்பது மிதுனத்திற்கு ஒரு பெரிய யோகம். 9 குடைவன் 5லே உச்சம், 5 குடைவன் 9லே பரிவர்த்தனை என வெகு சிறப்பான கிரக நிலவரம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நேரம். இது ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். உங்களது பணிகளை செய்து முடிக்க சற்று தாமதமாகும். சிரமப்பட்டுத்தான் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டி இருக்கும். எனினும் நாளின் முடிவிலே அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிந்து விட்டது என்னும் மகிழ்ச்சியிலே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உங்களது பணிகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு நாள். பொருளாதார ரீதியாகவும் ஓரளவு நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தை 2 குடைய சூரியன் புதன் செவ்வாயோடு சேர்ந்து பார்க்கின்ற காரணத்தினால் உங்களது தனலாபம் வெகு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி குறிப்பிட்டு சொல்லும்படி நன்றாக இருக்கும்.
சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் எனலாம். ஏராளமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையிலே வலுவாக இருக்கின்றன. ராசி அதிபதியும் வலுவான நிலையிலே 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். தொழில் திருப்திகரமான முன்னேற்றத்தை காணும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதாரம் மேலோங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதிக்கு 5ஆம் இடத்திலும் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடக்கும் என எதிர்பார்க்கலாம். தடையாக இருந்த சில விஷயங்களெல்லாம் இப்பொழுது சுலபமாக நடந்து முடியும். வீடு வாங்கும் முயற்சியிலே ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களது ஜனனகால ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடைபெறுமேயானால் இப்பொழுது வீடு அமையும். 7.5 நாட்டு சனியின் துவக்கத்திலோ அல்லது முடிவிலோ வீடு அமையும், திருமணம் நடக்கும். இப்பொழுது 7 நாட்டு சனியின் கடைசி 2 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 5.5 ஆண்டுகளை தாண்டி வந்து விட்டீர்கள். இன்னும் 2 ஆண்டு காலம் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது. இப்பொழுது குருவின் சஞ்சாரம் சாதகமான நிலையிலே இருக்கிறது. 9ஆம் இடத்திலே குரு வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டதால் இப்பொழுது சில மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடமாகிய மிதுனத்திலே சந்திரன் ராகுவின் நட்சத்திரத்திலே உலவிக் கொண்டிருக்கிறது. ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். உங்களது ராசியில்தான் இப்பொழுது ராகு இருக்கிறது. ராகுவின் நட்சத்திரங்களுள் ஒன்றான சுவாதி துலா ராசியில் இருக்கும் நட்சத்திரங்களுள் ஒன்று. ஆகவே ராகு உங்களுக்கு நன்மையை செய்யும். ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கும் சந்திரனும் உங்களுக்கு நன்மையை செய்யும். இந்நாள் உங்களுக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தருகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். ராசி அதிபதி சுக்கிரனும் ராசிக்கு யோகாதிபதியான சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் இப்பொழுது நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கே சாதனை படைக்கிறோம் என்பது தெரியாமல் நீங்கள் செய்து விடுவீர்கள். அதன் பிறகுதான் திரும்பி பார்த்தால் அது ஒரு பெரிய சாதனை என அனைவரும் புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். உங்களது உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு இது ஒரு யோகமான நேரம் என்று சொல்லலாம். அற்புதமான வாய்ப்புகளெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த சிலருக்கு இப்பொழுது மிக உயரிய விருதுகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். பேச்சை குறைக்க வேண்டும். முடிந்தால் மௌன விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. மௌனம் சர்வார்த்த சாதகம். ஆகவே மௌனத்தை கடைப்பிடிங்கள். மௌனத்தால் வெல்லுங்கள். பதிலளித்து மாட்டிக்கொள்வதை விட மௌனமாக இருந்து சாதிப்பது நல்லது. இந்த நாள் நீங்கள் பேச்சை குறைக்க வேண்டிய ஒரு நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் ஓரளவு உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்திலிருந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ராசி அதிபதி குரு வைகாசி 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி 7ஆம் இடம் வருகிறது, மிதுனத்திற்கு வருகிறது. அதன் பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்றன. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் தொடர்பான சர்ச்சைகள் வழக்குகளெல்லாம் முடிவுக்கு வரும். இந்த குரு பெயர்ச்சி வரையிலே இடையறாது நீங்கள் இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருங்கள். குரு பெயர்ச்சிக்கு பிறகு தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகமான பலன்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. இடுக்கண் வருங்கால் நகுக அடுத்துருவது அக்தின்றனில் என்னும் வள்ளுவர் குரலுக்கு இணங்க அடுத்து வரப்போவது இப்போதை போல இருக்காது, மிகப்பெரிய ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது என்னும் நம்பிக்கையிலே நீங்கள் இப்பொழுது எவ்வளவு இடர்கள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசியிலே இருக்கும் சுக்கிரன் இன்னும் ஓரிரு நாட்களிலே ராசியை விட்டு செல்லவிருக்கிறது. அடுத்த இடமான 2ஆம் இடமாகிய கும்பத்திற்கு சுக்கிரன் நகருவதற்கு முன்பாக உங்களுக்கு சில
நன்மைகளை செய்துவிட்டு போகும் என்று சொல்லலாம். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. தொழில் தொடர்பான முன்னேற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக உள்ளது. எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு அலுவலகத்திலே திடீர் பதவி உயர்வு கிடைக்கலாம். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள் போன்றவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்து சுக்கிரன், 5ஆம் இடத்து சந்திரன், 4ஆம் இடத்திலே குரு, 3ஆம் இடத்திலே கேது என பெரும்பாலான கிரகங்கள் வரிந்து கட்டி கொண்டு உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்கின்றன. நீங்கள் என்ன வேணும் என எதிர்பார்க்கிறீர்களோ அது தார்மீகமான ஆசையாக இருந்தால் அந்த ஆசை நிச்சயமாக இப்பொழுது நிறைவேறும். உங்களது நியாயமான விருப்பங்களை இறைவன் நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு நல்ல நேரம் என்று சொன்னால் நிச்சயம் அது மிகைப்படுத்தலாகாது. அற்புதமான ஒரு தருணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத பொன்னாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் வியாழன் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குரு பெயர்ச்சி மே 28, வைகாசி 14 நடைபெறவிருக்கிறது. அதன் பிறகு உங்களை யாரும் கையில் பிடிக்க முடியாது. ஏன்னா அஷ்டமத்து சனியை குரு பார்த்து விடுகிறது. அது அடங்கிவிடும் ஒரு வருஷத்துக்கு. ஓராண்டு காலம் அந்த குரு பார்வையால் அஷ்டமத்து சனி உங்களுக்கு எந்த இன்னலும் செய்யாமல் இருக்கும். 3ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருக்கும் வியாழ பகவான் 4ஆம் இடம் வந்து கேந்திரத்திலே அமையும் பொழுது உங்களுக்கு நன்மையை செய்யும். பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. ஆனால் அதற்கெல்லாம் இன்னும் ஒரு சில மாதங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த நாள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் 6-7:30 முகூர்த்த நேரம். அதிகாலையிலே 6 to 7:30 கும்ப லக்னம், முகூர்த்த லக்னம். நாளைய தினம் ஒரு முகூர்த்த நாள். அதுதான் நாளைய சிறப்பு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்ப்போம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். புரட்டாதி நட்சத்திரத்திற்கான வழிபாட்டு தெய்வங்கள், வழிபாட்டு தலங்கள் என்னும் ஒரு பகுதியை இப்பொழுது நாம் கடந்த 4 நாட்களாக பார்த்து வருகிறோம். இந்த வாரம் துவக்கம் முதலே நாம் புரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே காசி விஸ்வநாதரை அனைவரும் வழிபட வேண்டும். அதிலும் குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அது மிக முக்கியமான ஒரு தலம் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்னரு நீர்கங்கை ஆரங்கள் ஆரே, இங்கிதன் மாண்பினுக் கெதிரது வேறே. பாரதியாருடைய வரி. பாரதியார் சிறுவயதிலே காசியிலே தங்கியிருந்தார் சிறிது காலம். அவர் அங்கு சென்று பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியிலே ஹிந்தி, சமஸ்கிருதம் எல்லாம் படித்து விட்டு வந்தார். பன்மொழி புலமை வாய்ந்தவர் பாரதியார். எல்லா மொழியும் படிச்சுட்டு கடைசியில் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ட்டார். எல்லா மொழியும் தெரிஞ்சதுனால அவருக்கு தமிழுடைய இனிமை புரியுது. அவர் காசியிலே தங்கியிருந்த காலத்திலே விஸ்வநாதரை வழிபட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் பாடிய ஒரு வரி இது. இன்னரு நீர் கங்கை ஆரெங்கள் ஆரே, இனிமையான அருமையான நீரை உடைய கங்கை ஆறு இருக்கிறது, அது எங்களுடைய ஆறு. பாரத தேசத்தின் பெருமையை சொல்லும் பொழுது சொல்கிறார். இன்னரு நீர் கங்கை ஆரெங்கள் ஆரே, இங்கிதன் மாண்பினிற்கு எதிர் எது வேறே. இங்கிதன் மாண்பினிற்கெதிரது வேறே. இதன் மாண்பிற்கு எதிராக நிகராக வேறு என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே என்னும் பொருளிலே அழகாக 2 வரியில் கங்கையை பற்றி சொல்லிட்டார். இன்னரு நீர்கங்கை ஆரங்கள் ஆரே, இங்கிதன் மாண்பினுக்கு எதிரது வேறே. அவ்வாறு மகாகவியால் புகழப்பட்ட ஒரு விஷயம் இந்த கங்கையிலே நீராடுதல் என்பது ஒரு புனிதமான ஒரு செயல். அவ்வாறு நீராடி அங்கு சென்று விஸ்வநாதரை தரிசனம் செய்து வணங்கிவிட்டு வர வேண்டியது என்பது அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் செல்ல வேண்டும். யார் வேண்டுமானாலும் காசிக்கு போகலாம், கங்கையில் நீராடலாம், விஸ்வநாதரை வழிபடலாம், வரலாம்.
எப்பொழுது வேண்டுமானாலும் போய்விட்டு வரலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குபேரன் வழிபட்ட தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட வேண்டும் என்று சொன்னேன். குபேரன் வழிபட்ட தலங்கள் நமக்கு தென்னிந்தியாவிலே என்ன இருக்கிறது? காசிக்கு போகிறது இருக்கட்டும், அது அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே ரொம்ப தூரம் போகணும், பக்கத்தில் இருக்கிற கோயில் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் மனசிலே நினைக்கலாம். அவர்களுக்காக சொல்லுகிறேன். குபேரன் வழிபட்ட தலங்கள் என்று பார்த்தால் திருவண்ணாமலை மிக முக்கியமானது. ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செய்ய வேண்டும். புரட்டாதி நட்சத்திரத்தன்று செய்யலாம், பௌர்ணமி என்று செய்யலாம், அமாவாசை என்றும் செய்யலாம். பொதுவாக புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் பௌர்ணமி என்று வழிபாடு செய்வது முக்கியமானது. ஆகவே பௌர்ணமி கிரிவலம் செய்வது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவசியம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமைகளிலே கிரிவலம் செய்தால் நல்லது. புரட்டாதி நட்சத்திரம் எந்த கிழமையில் வந்தாலும் அந்த நாளிலே கிரிவலம் செய்யலாம். திருவண்ணாமலை கிரிவலம் என்பது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று. அதிலும் புரட்டாதி 4ஆம் பாதமாக இருந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏன்னா புரட்டாதி 4ஆம் பாதம்னா மீனராசி. மீனராசிக்கு இப்பொழுது அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2014 டிசம்பர் வரையிலே அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அவசியம் அவர்கள் கிரிவலம் செய்ய வேண்டும். அவ்வாறு திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செய்யும் பொழுது வடதிசையிலே உள்ள குபேரலிங்கத்திலே சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும். பூரட்டாதி நட்சத்திர நாளிலே குபேரலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும், அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மாதா மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற நாளிலே திருவண்ணாமலையிலே உள்ள குபேரலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். வேத மந்திரத்திலே குபேரனை பற்றிய பல குறிப்புகள் காணப்படுகின்றன. ஓம் ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வை ஈஸ்ரவணாய குர்மகே சமேக மாங்க மகாமா யமக்கியம் காமேஸ்வரோ வை ஈஸ்ரவணோகதாது குபேராஜ வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. குபேராஜ வைஸ்ரவணாய என்று சொல்லித்தான் தீபாராதனையே பண்ணுறோம் எல்லா சாமிக்கும். பெரும்பாலான கோயில்களிலே பெரும்பாலான தெய்வ திருவுருவங்களுக்கு தீபாராதனை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை பயன்படுத்துவார்கள். அப்போ குபேரன் எவ்வளவு முக்கியமானவர் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஆகவே குபேர வழிபாடுங்கிறது எல்லாருமே பண்ணலாம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி. அது ஆக்சுவலாக ஜோதிட பழமொழி. அது அப்புறமா நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அரசியலுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறோம். தென்னிந்தியாவுக்கு ரொம்ப பத்மா அவார்ட்ஸ் கிடைக்கலன்னொடனே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, நார்த் இந்தியன்ஸுக்கு தான் அவார்டு கொடுக்குறாங்க, சவுத் இந்தியாவுக்கு பத்மா அவார்ட்ஸ் கிடைக்கலன்றதெல்லாம் எல்லோரும் பேசியிருக்கோம். ஆனால் வடக்கு வாழ்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வட திசைக்கு அதிபதியான குபேரன் நம்மை செல்வத்தை கொடுத்து வாழ வைக்கிறான். தெற்கு திசைக்கு அதிபதியான யமன் கூட்டின்னு போயிடுறான், முடிச்சு வைக்கிறான் வாழ்க்கையை. ஆகவே வடக்கு வாழ வைக்கிறது, செல்வத்தையும் கொடுத்து நல்ல வாழ்க்கையும் அளிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய உண்மையான அர்த்தம். அதைத்தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது சொல்கிறோம். ஆகவே அந்த வடதிசைக்கு அதிபதியான கடவுளான குபேரனை பூரட்டாதி நட்சத்திர நாளிலே திருவண்ணாமலையிலே சென்று கிரிவல பாதையிலே இருக்கின்ற குபேரலிங்கம் என்னும் இடத்திலே போய் அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். குபேரனுடைய உருவம் அங்கே இருக்காது. அது ஏன்னாக்க குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் தான் குபேரலிங்கம். அந்த அஷ்டலிங்கங்களுக்கும் திருப்பணி பண்ணார் ஒரு பெரியவர். அவர் பேர் மூப்பனாரையான்னு சொல்லுவாங்க. ரொம்ப வயசானவர். 4 மணி வேஷ்டியை கட்டிக்கிட்டு மேலே ஒரு துண்டை போட்டுட்டு காலங்காத்தால் பையை தூக்கிட்டு போவார். உடுப்பி ஹோட்டல்லேருந்து போவார். திருவண்ணாமலையில் அவர் எல்லாருக்கும் தெரியும். அந்த பீரியடில் அஷ்டலிங்கத்துக்கும் அவர் தான் திருப்பணி பண்ணார். அவர் பேரே யாருக்கும் தெரியாது. அஷ்டலிங்க திருப்பணி பண்ணுவார் அந்த மூப்பனார் ஐயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவரை. அவர் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அந்த குபேரலிங்கத்துக்கு அவர் பண்ணப்போ பல அதிசயங்களெல்லாம் அங்கே நடந்திருக்கின்றன. அற்புதமான ஒரு இடம் அந்த குபேரலிங்கம். குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் தான் அது. குபேரனுடைய உருவம் அங்கே இருக்காது. அந்த குபேரலிங்கத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவபுராணம் சலவை கல்லிலே பொறிக்கப்பட்டு சுவற்றிலே பதிக்கப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அதையெல்லாம் படிக்கலாம். குபேரலிங்கத்தை புரட்டாதி நட்சத்திர நாளிலே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டும். திருவண்ணாமலையிலே வடதிசையிலே இருக்கின்ற குபேரலிங்கத்திற்கு சென்று வழிபட்டால் அதிக நன்மைகள் நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இதன் தொடர்ச்சியை மற்ற ஆலயங்களை பற்றிய தகவல்களை வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.
மந்திராலயம் இது மந்திராலயம் ராகவேந்தர் கொலுவிருக்கும் மந்திராலயம் மந்திராலயம் இது மந்திராலயம் ராகவேந்தர் கொலுவிருக்கும் மந்திராலயம் பிருந்தாவனம் காண கோடி புண்ணியம் பிருந்தாவனம் காண கோடி புண்ணியம் ஆலயம் வந்தால் மனதில் பரவசம் மந்திராலயம் இது மந்திராலயம் நம்பி வந்தால் நலம் கொடுக்கும் நம் சந்ததி தழைக்க உயிர் கொடுக்கும் நம்பி வந்தால் நலம் கொடுக்கும் நம் சந்ததி தழைக்க உயிர் கொடுக்கும் கோடி செல்வம் தரும் அருளாலயம் கோடி செல்வம் தரும் அருளாலயம் நல்ல மகிழ்வான வாழ்வளிக்கும் கருணாலயம் மந்திராலயம் இது மந்திராலயம் துங்கை நதிக்கரையில் அழகாலயம் லக்ஷ்மி சிம்மனின் கமலாலயம் துங்கை நதிக்கரையில் அழகாலயம் லக்ஷ்மி சிம்மனின் கமலாலயம் கண்ணன் குழல் கேட்கும் இசையாலயம் கண்ணன் குழல் கேட்கும் இசையாலயம் நம் தேவைகள் தந்தருளும் தருமாலயம் மந்திராலயம் இது மந்திராலயம் ராகவேந்தர் கொலுவிருக்கும் மந்திராலயம் மந்திராலயம் இது மந்திராலயம் ராகவேந்தர் கொலுவிருக்கும் மந்திராலயம் பிருந்தாவனம் காண கோடி புண்ணியம் பிருந்தாவனம் காண கோடி புண்ணியம் ஆலயம் வந்தால் மனதில் பரவசம் மந்திராலயம் இது மந்திராலயம் யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருவியோ நமக விக்னச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் ஆஞ்சநேயர் மந்திரம்ன்றது ரொம்ப அபூர்வமானது. சில மந்திரங்கள் இரண்டாவது முறை சொல்கிறதுக்கு எழுதினவங்களே அதை கேட்குறதுக்கும் கேளுங்கன்னு சொல்கிறதுக்கும் சில காரணம் உண்டு. இப்போ ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எழுதி வந்திருப்பீங்க, சில பேர் எழுதாமல் விட்டுருப்பாங்க, அவங்க எழுதுறதுக்கு உபயோகமாக இருக்கும் ரெண்டாவது முறை சொல்கிறதால. இன்னொரு விஷயம், ஒரு மந்திரத்தை பற்றி விவரங்கள் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்ல வேண்டியிருக்கலாம். அது மாதிரி வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மந்திரம் சொல்லும்பொழுது மீதி விவரங்களை சொல்லுவோம். ஒரு மந்திரத்தை நீங்கள் எழுதிட்டு மனனம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு வந்தால் கூட அந்த மந்திரத்தை பற்றிய விஷயங்கள் மறுபடியும் கேட்டுக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் எழுதின மந்திரமே நாங்கள் சொன்னால் கூட அந்த மந்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் மறுபடியும் கேட்குறது நல்லது. அது உங்களுக்கு விட்டு போன விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இல்லை நீங்கள் சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுட்டிங்கன்னா ரெண்டாவது வாட்டி சொல்லும்போது சரியாக புரிஞ்சிக்க வாய்ப்பு வரும். அதனால் ஒரு மந்திரத்தை பற்றியோ ஒரு தெய்வத்தை பற்றியோ ஒரு ஜபம் பண்ணுற முறைகளை பற்றியோ நான் சொல்லும்பொழுது மறுபடியும் நீங்கள் அதை கேட்குறது நல்லதுன்னு சொல்லலாம். பொதுவாக இப்போ சொல்ல போகிற மந்திரம் ஆஞ்சநேயர் மந்திரம் குறி சொல்லக்கூடியவர்கள் பயன்படுத்துறதை நிறைய நம்ம பார்த்துருக்கேன். அதாவது இந்த மந்திரத்தை சொல்லக்கூடியவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடி உயரத்துக்கு பெரம்பு எடுத்து அதை வெள்ளி கம்பியால் கட்டி 2 பக்கமும் மெல்லிய பூன் போட்டு அதை பூஜையில் வச்சு சனிக்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்து 45 நாட்கள் இந்த மந்திரம் சொல்லி குறி சொல்கிறதுக்கு பயன்படுத்துறதை பார்க்குறோம். இன்னொரு விஷயம், இந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்கள் சத்ரு பயம் விலக, நாம் நினைக்கக்கூடியவர்கள் நமக்கு வசமாக நல்ல குங்குமத்தில் ஜவ்வாது கலந்து நெத்தியில் திலகமாக இட்டுட்டு போகிறதையும் பார்க்குறோம். இந்த மந்திரம் சத்ரு பயத்தை விளக்கக்கூடியது, வசம் செய்யக்கூடியது, சகுனம் பார்க்குறதுக்கும் உபயோகப்படும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபிச்சுட்டு வரீங்கன்னா சகுனம் பார்க்கவும் உபயோகப்படும்.
சகுனம்ன்றதை பற்றி ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கோம். ஆனாலும் நம்ம பொதுவாக எல்லாத்தையுமே நம்ம சகுனம்னு தான் சொல்கிறோம். இப்போ வந்து தேங்காய் உடைக்கிறீங்க, அதை உடச்சி சகுனம் பார்க்கணும் ஆசைப்பட்றீங்க. அப்போ வந்து இந்த மந்திரத்தை வந்து 3 முறையோ 9 முறையோ ஜபிச்சிட்டோ தேங்காய் உடைக்கலாம். தேங்காய் உடைக்கல் சகுனத்தை பற்றி இன்னொரு முறை விரிவாக பேசுகிறோம். இருந்தாலும் தேங்காய் சகுனத்துக்கு இதை பயன்படுத்தலான்றதுக்காக இது இங்கே சொல்கிறோம். அதாவது தேங்காய் வந்து 2ஆக உடைஞ்சா ஒரு பலன் உண்டு, 3ஆக உடைஞ்சா ஒரு பலன் உண்டு, தூளாக உடைஞ்சா ஒரு பலன் உண்டு, குடிமி இருக்க பக்கம் பெருசாகவும் அடிமூடி சின்னதாக உடைஞ்சா ஒரு பலன் உண்டு, உடையிற தேங்காயில் பூ இருந்தால் ஒரு பலன் உண்டு. நிறைய இருக்குது தேங்காய் சகுனம்னு அது சொல்கிறது. அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தேங்காய் சகுனம் பார்க்கலாம். தேங்காய் சகுனத்துக்கு விநாயகர் மந்திரமும் சொல்லலாம், இந்த ஆஞ்சநேயர் மந்திரமும் சொல்லி சகுனம் பார்க்கலாம். அதுமாதிரி நல்ல காரியமாக நீங்கள் வெளில கிளம்புறீங்கன்னா இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வெளியில் வந்தால் உங்களுக்கு நீங்கள் போகிற காரியம் என்னவாகும்னு தெளிவாக தெரியும். உங்களுக்கு மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகும்பொழுது சகுனம் என்பது நமக்கு தெளிவாக கண்ணில் தென்படும். சில பேர் சொல்லுவாள், நான் போக பச்சை சில விஷயம் நடந்தது கண்ணை மறைச்சிடுத்துன்னு. அப்படி கண்ணை மறைக்காமல் தெளிவாக தெரியறதுக்கு பயன்படும். அதாவது நீங்கள் சகுனம்னு உங்களுக்கு தெரியும், பசு எதிர வருது, அதேமாரி வந்து தேன் குடம் வருது, இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல சகுனமாக கெட்ட சகுனமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கும் இந்த மந்திரம் வந்து பயன்படும்னு சொல்லலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்குங்க. ஓம் மர்க்கடாய அனுமந்தா. ஓம் மர்க்கடாய அனுமந்தா. ஸ்ரீராமதூதா வாயுகுமாரா அஞ்சனா கர்ப்ப சம்பூதா மம வசம் குரு ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன், எழுதிக்குங்க. ஓம் மர்க்கடாய அனுமந்தா ஸ்ரீராமதூதா வாயுகுமாரா அஞ்சனா கர்ப்ப சம்பூதா மம வசம் குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நல்லெண்ணெயில் அகல் விளக்கேற்றி கருப்பு மைப்பிடித்து அதை வந்து வசிய திலக்க மாட்டுக்கிற வழக்கமும் உண்டு. பால் பழம் நைவேத்தியம் பண்ணலாம். 1 மண்டலம் ஜபிச்சுட்டு வர்றது உத்தமம். ஆஞ்சநேய சுவாமியோட அருள் கிடைக்கும். முடிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 45ஆவது நாள் முடிக்கும் பொழுது குரங்கு உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும். இல்லை சொப்பனத்தில் ஆஞ்சநேயரோட தரிசனம் கிடைக்கும். ரொம்ப விசேஷமானது. இதை ஜபிக்கும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வரதும் ரொம்ப விசேஷம். நாளைக்கு இன்னும் ஒரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து. கம் கணபதயே நமः. ஏகதந்தாய் வித்மஹே வக்ரதுண்டாய் திமஹி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். தத்புருஷாய் வித்மஹே வக்ரதுண்டாய் திமஹி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே தேவி கௌரி. அம்மா தேவி தாயே நாராயணனி நமோஸ்துதே. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியேன் மாஸ்டர் சிதறின் அன்பு கலந்த பக்தி கலந்த பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். தாயே அப்படிங்கிற வார்த்தையிலிங்க பெரிய அதிசயத்தை உங்களுக்கெல்லாம் தெரியும். அபிராம் பட்டர் பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு. தா அப்படிங்கிற முதல் வார்த்தையும் ஏங்கிற வார்த்தையும் பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த தாங்கிற வார்த்தை ஆரம்பத்துலேயும் ஏங்கிற வார்த்தை முடிவிலையும் 100 பாட்டை பூத்திருக்காரு உள்ள. எப்படின்னா அபிராமி அந்தாதியில் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே அப்படின்னு ஆரம்பிக்கும் போதுங்க தாரமர் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு. கடைசி பாட்டுங்க. உங்களுக்கு இந்த பாடலாம் தெரியும். என்னென்னா இதை பல தடவை நான் நினச்சி புல்லரிச்சுப்பேன், உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். தான் ஆரம்பித்து கடைசி பாட்டுங்க ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை பூயடங்க காத்தாளை கையில் அங்குசமும் கரும்பு வில்லும் அங்கு சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே அப்படின்னு 7 முடிச்சிருக்கார். இப்போ முதல் பாட்டு தாள ஆரம்பித்து 99 பாட்டு 100வது பாட்டு கரெக்டாக அந்த ஆத்தாளை முடிக்கும் போதுங்க ஏன்னு முடிச்சிருக்காரு. அப்போது தா ஏ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் 100 பாட்டு பாடுற புண்ணியம் நம்ம கிடச்சிருப்பான்.
இது நம்ம சிந்தனையில் சேர்த்துப்போம். ஏன்னா அந்த தாயேங்கிறதுடைய அர்த்தம் இருக்குது பாருங்கள், அவருடைய கருத்து இருக்குது பாருங்கள், அது உள்ளர்த்தம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ விசேஷமானது. ஸோ இந்த ஆத்மா எப்போவுமே தாயேன்னு இந்த தாய் நினைக்கும். இந்த தாய் மட்டும் இல்லைங்க, பெற்ற தாய் மட்டும் இல்லை, இந்த உலகத்தெல்லாம் படைச்சால இந்த தாய், அந்த தாய் நினைக்கணும். அந்த தாய் என்னைக்கும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சிறுவையில், அதாவது குழந்தையில் சிசுவாக இருக்கும்போது இப்படி கும்பிட்டு தான் படுத்துட்டு போவோம். அந்த தாயை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உத்தமமான தாய், அந்த தாய் குலத்துக்கு என்றைக்கும் நம்ம தலை வணங்கணும். நினச்சி அப்படியே புலங்காகி நினைக்கணும். ஏன்னா ஒரு தாய் இல்லைன்னா உலகமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தாய் குலத்துக்கு கஷ்டம் வரும்போது நம்ம மனசு வருத்தப்படுது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் இந்த நிகழ்ச்சி இதுக்காக இல்லைன்னா கூட பேப்பரில் நம்ம பார்க்குறோம். எதுக்காக இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் அப்படின்னாங்க, நம்ம பிரார்த்தனை பலமாகனா இந்த மாதிரி ப்ராப்ளமே வராதுங்க. நம்ம பிரார்த்தனை, அதாவது ப்ரேயரில் வந்து நிச்சயமாக ஒரு நிமிஷம், அதாவது ஒரு செகண்டாவது நம்ம உலகத்துக்காக ப்ரே பண்ணணும். இப்போ நம்ம ப்ரே பண்ணுறோம், ப்ரே பண்ணாமல் இல்லை, நமக்காகவே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது என் வீட்டுக்காரர் ஒழுங்காக பத்திரமா ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும், எந்த விதமான ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறோம். புள்ள ஒழுங்காக படிக்கணும் வேண்டிக்கிறோம், என் உடம்பு சரியமாக நினைக்கிறோம், அம்மாவுக்கு உடம்பு சௌக்கியமாக நினைக்கிறோம். இப்படி சுயநலமாகவே வேண்டிக்கிறோம். அதாவது ப்ராக்டிக்கல், யூஷுவல். ஆனால் ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் உலகத்துக்காக, இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்கள், இந்த எண்ணங்கள் யாருக்கும் தவறான விஷயங்களே, தவறான எண்ணங்களே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டோம்னா அதுக்கு பலன் கிடைக்குமா? ஏன்னா அதெல்லாம் வந்து எத்பாவம் தத்பவத்தின்னு நம்ம பார்வையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம பார்வையில் இருக்கிறத நம்முடைய பகுத்தறிவில் சேர்த்துக்கிட்டு இறைவா இந்த உலகத்தை நல்ல வகையில் கொண்டு போக நம்ம வேணாம். எப்படி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு தடவை, அதிகமாக ஓட்டு போட்டு எப்படி மெஜாரிட்டியில் ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறோம், அது மாதிரி அதிகமான பேர்கள், அதிகமான உள்ளங்கள் பிரார்த்தனை செய்தால், அது நாமெல்லாம் இருக்கோம் பாருங்கள், பவர்ஃபுல்லாக சோல்ஸ், நாமெல்லாம் பவர்ஃபுல் சோல்ஸ். நாம் வேணும்னா இப்படி நடக்கணும் அப்படின்னு வேணும்னா நடக்குமா? அதான் தெய்வம் கேட்கலாம். அதாவது எப்படி வந்து நீங்கள் கேட்க குழந்தை கேட்கணும் வாங்கி கொடுத்துருவோம் பாருங்கள். குழந்தை கேட்டு இருக்காமா, அந்த பலூன் வாங்கி கொடுனா, என்னடா வேணும் உனக்கு, பலூன் என்னடா அப்படின்னு வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி பலூன் கேட்டு நம்ம கொடுத்துற மாதிரி நாமெல்லாம் இறைவனுக்கு குழந்தைங்க. இப்போ குழந்தைங்க மாதிரி இறைவன்ட்ட, இறைவா இந்த மாதிரி தவறு நடக்கூடாது, இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது, இந்த மாதிரி புத்தி, தவறான புத்தி யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு வேண்ட இறைவன் கருணை கூர்ந்து அந்த மாதிரி தவறான புத்தி யாருக்குமே கொடுக்க மாட்டான். நம்ம பார்க்குறோம், ஆசிட் ஊற்றுனாங்கிறான், அதுங்கிறான், பேப்பரை திறந்தா, அதாவது வீடியோவை பார்த்தா ஒரே அவலங்களும் தொல்லைகளும் அதலும் தான். இதெல்லாம் தீரணும்னா, இதெல்லாம் போகணும்னா அன்றாடம் உலகத்துக்காக ஒரு நிமிஷங்க, அட்லீஸ்ட் ஒரு செகண்டுங்க நம்ம தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணுங்க. அப்போ தான், அதாவது சர்வஜனோ சுகினோ பவந்து சர்வலோகா சுகினோ பவந்துங்களா, எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் சௌக்கியமாக இருக்கணும்னு நாம் பிரார்த்தனை பண்ணால் நம்ம பிரார்த்தனைக்கு பவர் இருக்கா? அந்த பவரை, அந்த பிரார்த்தனையை நம்ம சிந்தனையில் தேக்கி இறைவா அப்படின்னு வேண்டணும். அதுதான் ஆதிசங்கரர் சொல்கிறாரு, உலகத்துக்காக நீ வேண்டனா, ஏன்னா உலகம் உங்களுள்ள இருக்குது. உன்னை வந்து நீ ஒரு பெரிய எப்படி ஒரு 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஹாலில் போய் ஒரு சுவிட்சை நீ ஆஃப் பண்ணாங்க எப்படி இருட்டாயிடுமோ அந்த ஹால். ஏன்னா அந்த ஹால், அதான் உன் ஞானாத்மா தான் நீயா, ஒவ்வொரு ஆத்மாவும் ஞான ஆத்மாவா. எப்படி அந்த ஹால் ஏறி அத்தனை வரைக்கும் ஒரு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணாக்கா இருட்டாயிடுமோ, அதே மாதிரி நீ உன் கையால் போட்டால் எப்படி ஒளி கிடச்சிடும் மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர் உள்ளத்தில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, அந்த ஆத்மா பவரை, ஆத்ம பலத்தை தான் விவேகானந்தன் சொல்கிறார். உன்னுடைய ஆத்மாவில் இருக்கிற பவர்ஃபுல் ஆத்மாடா நீ, ஒரு பவர்ஃபுல் சோல். அப்படிப்பட்ட ஆத்மாவை நீ நினைக்கிறது இல்லை. நமக்காச்சு யாருக்கோ தான் அப்படி நினைக்கிறேன், யாருக்காக நினைக்கூடாது. ஏன்னா வரோம், எத்தனையோ பேர் இப்போ விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. எத்தனையோ பெண்கள்லாம், எத்தனையோ சங்கங்கள்லாம், எத்தனையோ மாத சங்கங்கள்லாம் ஓடி வந்து அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதுக்காக வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்கிறாங்க, தண்டனையை கொடுங்கன்னு துடிக்கிறாங்க. ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா காரணம், அது அவங்க தப்பு பண்ணி அப்புறம் தண்டனையை விட தப்பே பண்ணாமல் இருந்தால் அப்படி ஒரு காலம் வரணும்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டுங்க. அதுக்கு இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே கேட்டுட்ருக்கோம். இப்போ எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேட்டு பல விஷயங்களை வந்து பாராட்டுறாங்க, பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. நான் எல்லோரும் நான் கூட்டு சேர்ந்துங்க, கூட்டு பிரார்த்தனை என்னைக்கு பலம் உண்டு. லோக சுபிட்சத்துக்காக ஒரு நிமிஷம் அன்றாட பிரார்த்தனையில் நீங்கள் எல்லாம் பவர்ஃபுல் சோல்ஸ். ஏன்னா நம்ம நாட்டை நாம் தான் காப்பாற்றணும். அதாவது நம்ம வீடும் நாடும் ஒரே மாதிரி. இந்த கூடு, நாடு, வீடு, கூடு இடம். நாடுங்கிறது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இந்திய தேசம், இந்த உலகம். அதாவது அருமையான டைலாக் ஒன்று நான் குழந்தையில இருக்கும்போது பேசியிருக்கேன். பாரதியார் இது எம்ஜிஆர்னு தான் சொன்னார். இந்த வசனத்தை சொல்லணும். அந்த வசனத்தை மொழியால் தமிழன் யாருன்னு கேட்குறாரு. மொழியால் தமிழன், இனத்தால் இந்தியன், உள்ளத்தால் உலகத்தவன்கிறான். இப்படி தான் ஒவ்வொருத்தருக்குமா. ஒவ்வொரு மொழி இருக்கலாம், தெலுங்கு இருக்கலாம், கன்னடம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஒவ்வொருத்தர் மொழியில் வேறு. மொழியால் தமிழ்னு சொல்லலாம், மொழியால் இந்தியன் அதாவது ஹிந்தின்னு சொல்லலாம், மொழியால் வந்து மலையாளம் சொல்லலாம். ஆனால் மொழியால் ஒன்று இருக்கலாம். நாம பொறுத்தவரை சொல்லணும்னாக்கா மொழியால் தமிழன், இனத்தால் இந்தியன், உள்ளத்தால் உலகத்தவன்னா, உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தவறான என்ன வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதை நீ சிந்தனையில் தேக்கி எல்லாம் இறைவனை, இறைவா எல்லா உள்ளங்களுக்கும் நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் நல்ல மார்க்கத்தையும் நீ காட்டுப்பான்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அது என்னென்ன பிரார்த்தனை பண்ணால் எப்படிங்கிறத தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்ப்போங்க. இன்றைக்கி நல்ல பிரார்த்தனையோட எல்லாருக்கும் சுபிட்சம் உண்டாகட்டும்னு வேண்டிக்கிட்டு உங்கள் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி. ஓம் ஹர ஹர